நீங்க எப்பவாவது ஒரு இருட்டறையில நுழைஞ்சு அங்க இருக்கிற பொருட்கள தடவி பார்த்து, ஓ இது இப்படிதான் இருக்கும்னு நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? நெறைய தடவ நடந்திருக்கு. ஆமா. ஆனா திடீர்னு யாரோ லைட் போடும்போது, நாம கற்பனை செஞ்சதுக்கும் அங்க உண்மையில இருக்கறதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நம்மள் பலரோட வாழ்க்கையிலும் இப்ப இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. கரெக்ட். நாம ஒரு விஷயத்த முழுமையான உண்மைன்னு நம்புறோம். ஆனா நிஜம் முற்றிலும் வேறா இருக்கு. இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர இந்த ஒரு அனுபவத்தை தான் பிரியானா வீஸ்ட் எழுதிய த ட்ரூத் அபவுட் எவ்ரிதிங் அப்படிங்கிற புத்தகத்தை மையமா வச்சு இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நீங்க தயாரா? கண்டிப்பா. அந்த இருண்ட அறையில நம்ம தடவி பார்த்த பொருட்கள் வேற ஒண்ணும் இல்ல. நம்மோட நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள், அப்புறம் நாம யாருன்னு நாமளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிம்பங்கள் தான். பிம்பங்கள், ஆமா. லைட் போடும்போது நாம இதுவரை நம்பினதெல்லாம் வெறும் மாயன்னு உணர்றது கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மையான சுதந்திரத்தோட தொடக்கம்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் உங்க அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்போ நாம யார்? இந்த பிரபஞ்சத்துல நம்மோட இடம் என்ன? அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, அதுல நாம ஒரு சின்ன தூசு போல இருக்கோன்னு தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. நாம் இல்லாம இந்த உலகம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காதுங்கிறது தான் அவங்க முன்வைக்கிற முதல் கருத்து. ஓ, நாம இல்லாம உலகம் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதா? ஆமா. இத புரிஞ்சுக்க பிரபஞ்சத்தை உயிரற்ற கற்களும் வாயுக்களும் நிறைஞ்ச ஒரு மிஷின் மாதிரி பார்க்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் உயிருள்ள வலையமைப்பு. உயிருள்ள வலையமைப்புன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதனால தான் புத்த மத போதனைகள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகுறீங்கன்னு சொல்லப்படுது. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. நாம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சில இயங்குறோம்னு ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? இப்போ நான் ஒரு விஷயத்த நினைச்சா அது அப்படியே என் கையில கிடைச்சிடுமா என்ன? இல்ல இல்ல. இது எந்த மேஜிக்கும் கிடையாது. இத நாம உளவியல் ரீதியா பார்ப்போம். இப்போ நீங்க ரொம்ப சோகமாவோ அல்லது கோபமாவோ இருக்கிற ஒரு நாளை கற்பனை செஞ்சு பாருங்க. அன்னைக்கு எல்லாமே தப்பா தான் நடக்கிற மாதிரி தோணும். அதுதான். உங்க மனம் எதிர்மறையான அதிர்வெண்ணில இருக்கும்போது உங்களைச் சுற்றி நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே உங்க மூளை வடிகட்டி உங்களுக்கு காட்டுது. அறிவியல் ரீதியா பார்த்தா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அதிர்வடையும் துகள்கள் தான். அப்போ நம்ம எண்ணங்களும் அந்த மாதிரி அதிர்வுகளை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அது நம்ம நிஜத்தை நேரடியா பாதிக்குது. இதை இயற்கையோட ஒப்பிடும்போது இன்னும் நல்லா புரியும். அதாவது அந்த இலையோட உதாரணம் தானே. ஒரு இலையோட நரம்புகளையும் நம்ம உடம்புல ஓடுற நரம்புகளையும் உலக வரைபடத்துல இருக்கிற நதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரியான கிளைகள் அமைப்பை கொண்டிருக்கு. ஆமா, எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு கனெக்டட். அப்போ நாம இயற்கையிலிருந்து தனித்து இருக்கோம்னு நினைக்கிறதே ஒரு மாயதானே இல்லையா? நாம தான் அனைத்தையும் உருவாக்குறோம்னா இதுல நம்ம ஆழ்மனதோட பங்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டோட பங்கு மிகப்பெரியதா இருக்கணுமே. கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையோட உண்மையான படைப்பாளி நம்ம ஆழ்மனம் தான். ஆசிரியை இத ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒப்பிடுறாங்க. டேப் ரெக்கார்டர்? ஆமா. நம்ம குழந்தை பருவத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுறதையும் நடக்கிறதையும் பார்த்து இதுதான் உலகம்னு ஒரு வரைபடத்தை நம்ம ஆழ்மனம் தனக்குள்ள உருவாக்கிக்குது. அது ஒரு புரோகிராம் மாதிரி தொடர்ந்து பின்னணியில இயங்கிக்கிட்டே இருக்கு. அது பின்னாடியில ஓடிக்கிட்டே இருந்து பேட்டரிய முழுசா உறிஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி நம்ம ஆழ்மனசுல பதிஞ்ச பயங்களும் பாதுகாப்பின்மை உணர்வுகளும் நம்ம ஆற்றலை உறிஞ்சு வாழ்க்கைய சத்தமில்லாம சிதைக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான உதாரணம். பல நேரங்கள்ல நாம வாழ்க்கையில ஒரு புது முயற்சியை தொடங்குவோம். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதை நாமே கெடுத்துப்போம். செல்ஃப் சபட்டாஜ்னு சொல்வாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. இது நம்ம ஏன் செய்றோம்னு நமக்கே புரியாது. அப்போ இந்த செல்ஃப் சபட்டாஜ் அப்படிங்கிறது நம்ம முட்டாள்தனமா நடந்துக்கிற விஷயம் இல்ல. நம்ம ஆழ்மனசுல இருக்கிற அந்த பழைய காலாவதியான கோட் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆமா. உனக்கு இது கிடைக்காது, நீ இதுக்கு தகுதியான ஆள் இல்ல அப்படிங்கிற அந்த பழைய புரோகிராம் தான் நம்மள தடுத்து நிறுத்துது. 100% உண்மை. நாம வெளிமனசால நல்லத நினைச்சாலும் ஆழ் மனசுல அந்த நெகட்டிவ் புரோகிராம் இயங்குச்சுன்னா முடிவுகள் தப்பா தான் வரும். அப்போ விஷயங்கள் தப்பா நடக்கும்போது நாம சூழ்நிலையையோ இல்ல மத்தவங்களையோ குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நிச்சயமா இல்ல.
பொருட்கள் மனதிலிருந்து உருவாகின்றன, மனம் பொருட்களிலிருந்து உருவாவதில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பழைய புரோகிராமே நாமே தான் மாத்தி அமைக்கணும். ஓகே, அப்போ நம்ம ஆழ்மனம் தான் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை இயக்குதுன்னா, நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிற நம்ம கண்ணோட்டம் அந்த புரோகிராமோட ஸ்கிரீன்ல தெரியற அவுட்புட்னு சொல்லலாம். கரெக்ட். நாம எதையும் அது இருக்கிற மாதிரி பார்க்கறது இல்ல, நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பார்க்கறோம். ரொம்ப ஆழமான கருத்து இது. ஆமா, கண்ணோட்டம் மட்டுமே உலகத்துல உள்ள ஒரே உண்மைன்னு ஆசிரியர் அடிச்சு சொல்றாங்க. வரலாற்றே எடுத்துக்குங்களேன். அமெரிக்க புரட்சியை பற்றி ஒரு அமெரிக்க மாணவன் படிக்கும்போது அது சுதந்திரத்துக்கான வீர போராட்டம். அதே வரலாற்று நிகழ்வ ஒரு இங்கிலாந்து மாணவன் படிக்கும்போது அது ஒரு காலனியோட கிளர்ச்சி. சரியா சொன்னீங்க. ஒரே சம்பவம், ஆனா ரெண்டு முற்றிலும் முரண்பட்ட உண்மைகள். உலகத்துல இருக்கிற எல்லாமே இப்படிதான். இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் ரொம்பவே உண்மை இல்லையா? நம்ம தோல்வி, பயம், நம்பிக்கை எல்லாமே நம்ம கண்ணோட்டமா சுருங்கிடுது. ஆமா, ஒரு வேளை பறிபோறத ஒருத்தர் தன் வாழ்க்கையோட முடிவா பார்க்கலாம். ஆனா இங்கொருத்தர் அதையே ஒரு புது பிசினஸ் தொடங்கறதுக்கான வாய்ப்பா பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. நாம மத்தவங்களோட விமர்சனத்தை எதிர்கொள்ற விதத்திலயும் இது பிரதிபலிக்குது. மத்தவங்க நம்மள விமர்சிக்கும் போது அது அவங்க உலகத்தை பார்க்கற விதம்னு நம்ம சும்மா கடந்து போயிடலாம். ஆனா சில விமர்சனங்கள் நம்மள ரொம்ப ஆழமா காயப்படுத்துதே, கோபப்படுத்துதே. அது ஏன் அப்படி நடக்குதுன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்றது ஏதோ ஒரு வகையில உண்மையா இருக்குமோ? நம்ம ஆழ்மனசுல நாமே நம்மள பற்றி வச்சிருக்கிற ஒரு குறைய அவங்க சுட்டிக்காட்டும் போது அது நம்மள தாக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. இதத்தான் ஆசிரியர் என்ன மிகவும் தொந்தரவு செய்யும் விஷயங்கள் தான் பெரும்பாலும் உண்மையானவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த வலிய உணரும்போது தற்காப்புக்காக கோவப்படாம இதுல என்ன உண்மை இருக்குன்னு நம்மள நாமே நேர்மையா கேட்டுக்கணும். அதுதான் நம்ம வளர்ச்சி அடையறதுக்கான ஒரே வழி. அந்த வளர்ச்சியோட ஒரு பகுதியா விட்டு கொடுத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ரொம்ப கடினமான விஷயத்த நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஒரு விமர்சனத்தை ஏத்துக்கிறதே கஷ்டம். அதுல நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவையோ இல்ல வேலையோ இழக்கும்போது அதை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்காக அந்த மூலக்கட்டுரையில ஒரு பிரபலமான கால் தடங்கள் பற்றிய கதையை சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த கால் தடங்கள் கதை ஒரு ஆழமான தத்துவத்தை உணர்த்துது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கும்போது மண்ணல்ல 2 ஜோடி கால் தடங்கள் இருக்கிறத பார்க்கறான். சரி. ஆனா அவனோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே இருக்கு. அப்போ தன்னை வழிநடத்துற அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட ஏன் என் துயரமான நேரங்கள்ல என்னை விட்டுட்டு போனான்னு கேக்குறான். அதுக்கு அந்த சக்தி என்ன சொல்லுது? அந்த ஒற்றை கால் தடம் உன்னுடையதில்ல, உன்னோட துன்பமான நேரங்கள்ல நான் தான் உன்னை சுமந்து சென்றேன்னு பதில் சொல்லுது. இது ஒரு மதக்கதையா பார்க்காம ஒரு குறியீடா பார்த்தா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அதாவது எந்த நேரங்கள்ல நாம முற்றிலும் தனித்து விடப்பட்டதாவும் கைவிடப்பட்டதாவும் உணர்றோமோ அந்த நேரங்கள்ல தான் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வழிநடத்தப்படுறோம்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி புடிச்சுக்க நினைக்கும்போது பிரபஞ்சம் அதை நம்மகிட்ட விடுவிக்குது. அது நமக்கானது இல்ல அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எவ்ளோ கஷ்டம். கஷ்டம்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் என்னை விட்டு போகும்போது இது எனக்கு விதிக்கப்படலன்னு அதை சாதாரணமா ஏத்துக்கிறது எப்படி சாத்தியம்? அதுக்காக போராடுறது, அதை திரும்ப பெற நினைக்கிறது மனித இயல்பு தானே. அதை கைவிடுறது அவ்ளோ ஈஸி இல்லையே. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அது ஈஸியானது இல்ல, அது ரொம்பவே வலிய தரக்கூடியதுதான். நாம போராடுறது மனித இயல்புதான் ஆசிரியர் மறுக்கல. அப்போ எப்படி ஏத்துக்கிறது? நாம எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துக்காக போராடுறோம், எப்போ அது நமக்கானது இல்லைன்னு உணர்ந்து பின்வாங்குறோம் அப்படிங்கறதுல தான் நம்ம நிம்மதியே அடங்கியிருக்கு. நீங்க விட்டுட்டு போற விஷயங்கள் ஒருபோதும் நீங்க எதிர்காலத்துல கண்டுபிடிக்க போற அற்புதமான விஷயங்களுக்கு ஈடாகாதுன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அதாவது நம்ம கைகள்ல இருக்கிற ஒன்ன கீழே போட்டாதான் புதுசா ஒன்னை எடுக்கிறதுக்கு கைகள் காலியா இருக்கும்னு சொல்றீங்க. மிக அருமையான விளக்கம். இதத்தான் அமைதி அப்படிங்கிறது ஒரு அபூரணமான ஏற்றுக்கொள்ளுதல்னு புத்தகம் குறிப்பிடுது. அபூரணமான ஏற்றுக்கொள்ளுதல்னா இம்பர்ஃபெக்ட் அக்செப்டன்ஸ். ஆனா முழுமையா எந்த வலியும் இல்லாம ஏத்துக்கிறது நடக்காத காரியம். அழுதுகிட்டே வலிய உணர்ந்துகிட்டே இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்கிறது தான் நிம்மதிக்கான முதல் படி. அந்த இழப்பு ஏத்துக்கிட்ட பிறகு ஏற்படுற அந்த காயத்தை நாம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறது அடுத்த பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, பல நேரங்கள்ல நாம காயப்பட்டிருக்கும் போது யாராவது வந்து நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்குறோம். ஒரு புது உறவு இல்ல ஒரு புது காதல் நம்ம காயங்களை எல்லாம் ஆற்றோம்னு நினைக்கிறோம். ஆனா அது தப்பு.
உங்களை நீங்களே தான் குணப்படுத்திக்கணும், வேறொருத்தரால் உங்களை குணப்படுத்த முடியாதுன்னு ஆசிரியர் இதை முற்றிலுமா உடைக்கிறாங்க. திரைப்படங்களும் நாவல்களும் நமக்கு ஒரு மாயையான பிம்பத்தை கொடுத்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு உடைந்த மனிதனை இன்னொருத்தர் அன்பால முழுமையா சரி செஞ்சிடலான்னு நம்ம நம்புறோம். ஆனா உளவியல் ரீதியா அது சாத்தியமே இல்ல. அன்பு உங்களை ஆற்றுப்படுத்தும், உங்களுக்கு ஆறுதல் தரும். ஆனா அது உங்களோட வேர் பிரச்சனைகளை தீர்த்திடாது. வேர் பிரச்சனைகளை தீர்க்காதா? கண்டிப்பா தீர்க்காது. இத விளக்க புத்தகத்துல போதை பழக்கத்திலிருந்து மீண்ட ஒரு பெண்ணோட உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஓ ஆமா, அந்த உதாரணம் ரொம்ப வலிமையானது. அந்த பெண் தன்னோட போதை பழக்கத்தை விட்டுட்டு ஒரு புது காதல்ல விழுறா. சரி. அவ அந்த நபரை எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறான்னா, அவ என்னை விட்டு பிரிஞ்சா நான் இறந்துருவேன்னு சொல்றா. வெளியில பாக்குறதுக்கு இது ஒரு தீவிரமான தூய்மையான காதல் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அது காதல் இல்ல, அது ஒரு வகையான சார்பு நிலை. அவ தன்னைத்தானே குணப்படுத்திக்கல. அவளோட போதைப் பொருளுக்கு பதிலா இப்போ அந்த நபரை ஒரு போதையா மாத்திருக்கா. இது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? ஆமா, தன்னோட மனவலியை தீர்க்கிற முழு பொறுப்பையும் இன்னொரு மனிதரோட தோள்கள்ல சுமத்துறது ரொம்பவே ஆபத்தானது. ஒரு உடைந்த அடித்தளத்தோட மேல கட்டப்பட்ட வீடு எப்ப வேணாலும் சரியலாம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, காதல் அல்லது அன்பு அப்படிங்கிறது குளிர்காலத்துல நம்ம போர்த்திக்கிற ஒரு அழகான கதகதப்பான போர்வை மாதிரி. நல்ல உதாரணம். அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும். ஆனா நமக்குள்ள காய்ச்சல் இருந்தா அந்த போர்வை காய்ச்சலை குணப்படுத்தாது. மருந்தே நாம தான் சாப்பிடணும். நம்மோட கசப்பான உணர்வுகளை, இருண்ட பகுதிகளை நாமே தான் எதிர்கொண்டு குணப்படுத்தணும். எக்ஸாக்ட்லி. அந்த போர்வையோட கதகதப்பிலேயே நம்ம வாழ்நாள் முழுசும் இருந்துட முடியாது. உண்மையான குணப்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த போர்வையை விளக்கிட்டு காய்ச்சலுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான். அப்போ அன்புங்கிறது என்ன? அன்பு அப்படிங்கிறது உங்களை மாற்றக்கூடியது, உங்க தவறுகளை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கண்ணாடி. ஆனா அந்த அன்பி மட்டுமே உங்களோட சுய அடையாளமா மாறிடக்கூடாது. வாழ்க்கையில வர்ற வலிகளை தவிர்த்து ஓடுறத நாம முதல்ல நிறுத்தணும். வலிய தவிர்த்து ஓடக்கூடாதுன்னா அந்த வலிய நம்ம எப்படி பாக்குறது? வலின்றாலே அது ஒரு கெட்ட விஷயம்னு தானே மூளை ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஆசிரியர் அந்த வலிகளை ஆன்மா விரிவடைவதற்கான வலிகள்னு அழைக்கிறாங்க. ஒரு குழந்தை வளரும்போது அதோட எலும்புகள்ல லேசான வலி ஏற்படுறத நம்ம கவனிச்சிருப்போம். ஆமா, க்ரோயிங் பெயின்ஸ்னு சொல்வாங்களே. அதேதான், அது வளர்ச்சியோட அறிகுறி. அதே போல நம்ம ஆன்மா இன்னும் பெருசா இன்னும் முதிர்ச்சியா மாறும்போது ஏற்படுற வலியத்தான் நம்ம துயரம்னு சொல்றோம். ஓ, அப்படிமானா? ஆமா, அந்த துயரத்தோட அமைதியா உட்கார பழகிறது தான் சுயகுணப்படுத்தலோட முதல் படி. சரி, நாம காயங்களை ஆற்றிக்கிட்டு வளரத் தொடங்கும்போது நம்ம வாழ்க்கையோட இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. நாம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா மகிழ்ச்சினா என்ன? கவலைகளே இல்லாம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் மகிழ்ச்சியா? நம்மள பலரும் மகிழ்ச்சி அப்படிங்கறத ஒரு நிரந்தரமான ஆனந்தம்னு தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஆனந்தம் சாத்தியமும் இல்ல, அது மனித இயல்புக்கு எதிரானதும் கூட. அது எப்படி? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. தினமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள்ல அந்த இனிப்பே உங்களுக்கு வெறுத்துடும் இல்லையா? ஆமா, போர் அடிச்சிடும். உணர்ச்சிகளும் அப்படிதான். நிரந்தரமான உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு சலிச்சு போய் அதுவே ஒரு சாதாரணமான விஷயமா மாறிடும். அப்போ உண்மையான மகிழ்ச்சினா என்ன? உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையோட மீதான ஆர்வத்தை இழக்காம இருக்கிறது தான். இது எனக்கு புரியுது. சின்ன வயசுல ஒரு புது விஷயத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குமே, ஒரு தேடல், அதை தக்க வைக்கிறது தான் மகிழ்ச்சின்னு சொல்றீங்களா? ஆமா. உங்கள் மனதை வாழ்வதற்கு சுவாரஸ்யமான ஒரு இடமா மாற்றுவதுதான் மகிழ்ச்சின்னு ஆசிரியை சொல்ற வரி இதத்தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். மிக துல்லியமா சொன்னீங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம மகிழ்ச்சியையும் நம்ம அடையாளத்தையும் வெளிப்பொருள்கள்ல தேடுறோம். வெளியில தேடுறோமா? எப்படி? நாம யாருன்னு கேட்டா நம்ம வேலை, நம்ம படிப்பு அல்லது நம்ம உறவுகளை வச்சுதான் நம்மள நாமே வரையறுக்கிறோம். நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு அப்பா அல்லது நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கிறோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலைன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா திடீர்னு அந்த வேலை பறிப்போனா அல்லது அந்த உறவு முறிஞ்சா நாம யாருண்டே நமக்கு தெரியாம போயிடும். ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல நம்ம மாட்டி மறுபடியும் இருட்டுக்குள்ள தள்ளப்படுறோம். அதுக்கு காரணம் நம்ம உண்மையான அடையாளம் இந்த தற்காலிகமான விஷயங்கள இல்ல அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம உண்மையான அடையாளம் என்ன? நம்ம உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது ஒருபோதும் மாறாதது. அது நம்ம உணர்வு நிலை மட்டுமே, அதாவது கான்ஷியஸ்னஸ். நாம நமக்கு பாதுகாப்புக்காக சில கூண்டுகளை நாமே உருவாக்கிக்கிறோம். கூண்டுகளா? ஆமா, ஒரு நல்ல வேலை, ஒரு பாதுகாப்பான வீடு, சமூக அந்தஸ்துன்னு அந்த இரும்பு கம்பிகளுக்கு அழகான பெயர்களை வச்சு பூக்களை சுத்தி அலங்கரிச்சு இதுதான் உலகம், இதுதான் மகிழ்ச்சின்னு நம்பி ஏமாறுறோம். அந்த செயற்கையான கூண்டுகளை விட்டு வெளியே வர்றது தான் உண்மையான தன்னுணர்வு. சமூகம் எப்பவுமே நம்மள நம்ம வேலைய வச்சுதான் மதிப்பிடுது.
நம்ம சம்பாத்தியம் என்ன, அந்தஸ்து என்னன்னு தான் அளவுகோல் வைக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாமே கட்டின இந்த கூண்டுகளை உடைச்சு வெளியே வர்றது எப்படி? அதுக்கு பெரிய தைரியம் வேணுமே. அந்த தைரியம் வெளியிலிருந்து வராது. முதல்ல நாளை பார்த்துக்கலாம் தள்ளி போடுறத நம்ம நிறுத்தணும். நிறைய பேர் இதை செய்வாங்க. ஆமா, நாம எப்பவுமே ஒரு இலக்கு அடைஞ்ச பிறகு மகிழ்ச்சியா இருப்போம்னு காத்திருக்கோம். இந்த ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், பணம் சேர்ந்தா நிம்மதியா இருப்பேன்னு. ஆனா நாளை என்பது ஒருபோதும் வராதுன்னு ஆசிரியர் தெளிவா சொல்றாங்க. அப்படியென்றால் இன்று இந்த நொடியில நாம என்ன செய்யணும்? உங்களுக்கு வேண்டியதை இன்றே தேடுங்கள். அது ஒரு கேள்வியா இருக்கலாம், ஒரு உதவியா இருக்கலாம், அல்லது ஒரு புது வாய்ப்பா இருக்கலாம். சரி. தயங்காம கேளுங்க. நீங்க கேட்கலைன்னா அதுக்கான பதில் எப்பவுமே இல்லைன்னு தான் இருக்கும். உங்களுக்கான ஒரு சில நொடிகள் தைரியம் மட்டும்தான் உங்களை அந்த கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். உங்களுக்கு எது உண்மையிலே மகிழ்ச்சி தரதோ அதை இன்றே இப்போதே வாழத் தொடங்குங்க. வாவ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச பல விஷயங்களை அலசியிருக்கோம். உண்மையிலே ஒரு இருண்ட அறையிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உணர்றேன். நானும் அப்படிதான் உணர்றேன். நம்ம பிரபஞ்சம் வெறும் ஜடப்பொருள் அல்ல, நாம தான் நம்ம எண்ணங்கள் மற்றும் அதிர்வுகள் மூலமா நம்ம நிஜத்தை உருவாக்குறோம் அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம ஆழ்மனம் பின்னணியில இயங்குற ஆப்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி இயக்குது அப்படிங்கறதையும், அந்த பழைய கோடுகளை நம்ம எப்படி மாத்தி அமைக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம கண்ணோட்டமே உலகத்துல உள்ள ஒரே உண்மை அப்படிங்கறதையும் நம்ம விவாதிச்சோம். இழப்புகளை அது எவ்வளோ வலிய தந்தாலும் ஒரு அபூர்ணமான ஏற்றுக்கொள்ளுதலோட கடந்து செல்றது எப்படின்னு பார்த்தோம். ஆமா. எல்லாத்துக்கும் மேல நம்மள நாமே தான் குணப்படுத்திக்கணும். மத்தவங்க நம்ம பயணத்துல துணையா இருக்க முடியுமே தவிர நம்ம வேதனைகளுக்கு அவங்க மருந்தாக முடியாது அப்படிங்கறதையும் ஆழமா உணர்ந்தோம். உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எந்த கவலையும் இல்லாம இருக்கிறது இல்ல. மாறா, வாழ்க்கையோட மீதான ஆழமான ஆர்வத்தையும் தேடலையும் தொடர்ந்து வச்சிருக்கிறது தான் நாமே கட்டின கூண்டுகளை உடைச்சு வெளியே வர அந்த சில நொடிகள் தைரியம் தான் நமக்கு தேவை. நிச்சயமா. இதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது உங்களை சுற்றியுள்ள உலகம் அல்ல, உங்கள் பொருளாதார நிலை அல்ல, அல்லது மற்றவர்கள் உங்களை நடத்தும் விதம் அல்ல. இந்த நொடியில் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு சத்தமில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த பொய்யான கதைதானோ? அதை மாற்றி எழுதுவதற்கான பேனா உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. அருமையான முடிவு. வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.